கிறிஸ்துவுக்குள் அருமையான மகிமை டிவி நேயர்களே, இந்த செய்தி வேலைக்காக உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் தேவன் தம்முடைய கிருபையினாலே இந்த செய்தி வேலையை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபித்து ஆரம்பிப்போம். அன்பு நல்ல பரலோக தகப்பனே, இந்த ஜெப வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த இடத்துல இன்று ஏறெடுக்கப்படுகிற இந்த செய்தியானது உமக்கு பிரியமாக இருக்க எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கொடுக்கப்பட நீர் கிருபை செய்ய வேண்டுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய நாளுக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் 18:1. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே. தாவீது அருமையாக இதை சொல்கிறார். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன் என்று கூறுகின்றார். ஏன் உம்மீது நான் அன்பு கூறுவேன் அப்படி சொல்கிறார் அப்படி சொன்னார். தாவீது எப்போதெல்லாம் பலனற்றவனாக, விழுந்தவனாக, தோற்று போகிறவனாக காணப்பட்டானோ அப்பொழுதெல்லாம் தேவன் அவனை பலப்படுத்தி இருக்கிறார். அவனை பலப்படுத்தியதினாலே அவர் சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே என்று என் பலனாகிய கர்த்தாவே என்று சொல்லுகிறார். என் பலனாகிய கர்த்தாவே. அப்போது தாவீதுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவர் புரிந்து கொண்டது, அறிந்து கொண்டது என்ன தெரியுமா? என்னை பலப்படுத்துகிறவர் என்னுடைய ஆண்டவர், என்னுடைய இரட்சகர், நான் நேசிக்கும் என்னுடைய தெய்வம் என்று கூறுகிறார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீர் தான் ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிறவன், அதனால் என்னுடைய வாழ் முழுவதும் நான் உண்மையில் அன்பு கூறுவேன் அப்படின்னு சொல்கிறார். நாம் நம்மை தேவனிடத்திலே இல்லையா அன்பு கூறுகிற பிள்ளைகளாக ஒப்படைக்க ஆயத்தம். தேவனு பிரியமான காரியம் செய்யணும், அது அப்படி நடக்கட்டும். தேவனிடத்திலே அன்பு கூறுகிற பிள்ளைகளாக நடக்க நாம் ஆயத்தமா? இன்று நாம் ஒரு பிரதிக்கினை பண்ணுவதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம், ஒரு உடன்படிக்கை பண்ணுவதற்காக அழைக்கப்படுகிறோம். நான் ஏன் ஆண்டவர் தவிர மிகச்சிறந்த அன்பை வேறு யார் மீது செலுத்த மாட்டேன். என் ஆவி, ஆத்மா, சரீரம் இல்லையா அவ்வளவு ஆசீர்வாதங்களை தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்டு இருக்கிறது. அதனால் என் ஆண்டவருக்கு தான் என்னுடைய முதல் அன்பு அப்படின்ட்டு நம்ம ஆண்டவரோடு கூட பிரதிக்கினை பண்ணுவோமா, உடன்படிக்கை பண்ணுவோமா? உடன்படிக்கை ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார், பார்த்துடுங்க. ஆனால் ஒரு காரியம், என்றைக்கு நம்ம உடன்படிக்கையை பண்ணினோமோ அதிலிருந்து அந்த உடன்படிக்கையை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. உடன்படிக்கையை விட்டு நம்ம மாறக்கூடாது. மாறுவது ஆண்டவருக்கு பிரியமல்ல. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, என் தேவன் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவரிடத்திலே அன்பு கூறுகிற பிள்ளைகளாகிய நாமோ அந்த அன்பை விட்டு மாறுகின்ற பிள்ளைகளாக காணப்படக்கூடாது. என் பலனாகிய கர்த்தாவே. ஏன் அப்படி சொல்கிறார் அப்படி சொன்னால், இதே அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை பாருங்கள். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. மரண கட்டு. தாவீதுடைய வாழ்க்கையில் பெரும் பகுதி மரண கட்டுகள் தான். துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. துன்மார்க்கருடைய செயல்பாடுகள் என்னை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தியது. அதுபோல் சொல்கிறார் பாருங்க, அடுத்த வசனம், பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. மரண கண்ணி நான் சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போல்லாம் காட்டுக்கு போனால் கண்ணி வச்சு என்ன செய்வாங்க, பறவைகளை பிடிச்சிட்டு வருவாங்க. நிறைய மக்களுக்கு அது ஒரு தொழிலாகவே இருந்துச்சு. இந்த மழைக்காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய குயிலெலாம் வித்துட்டு அலைவாங்க. கண்ணி போட்டு பிடிப்பாங்க இல்லையா. கண்ணிக்குள்ளே மாட்டின அந்த குயில் என்ன செய்துக்கிடாது, தப்பிச்சுக்கிடாது. ரொம்ப ரேர் அதில் மாட்டி தப்பிக்கிறது முடியவே முடியாது. அருமையாக உட்காந்து அது என்ன செய்யிட்ருக்கோம், ஆகாரத்தை பார்த்து வந்து உட்காந்து அழகாக மேய்ஞ்சிட்ருக்கோம். அருமையாக தான் இருக்கும். ஒரு சில நிமிடங்களில் அல்லது வினாடிகளில் அதனுடைய கால் எங்கே மாட்டிக்கிடும், கண்ணிகளை மாட்டிக்கிடும். இதே தாங்க தாவீதுடைய வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக ஓடிட்டுருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தா அவன் சொல்கிறான், அதான் சொல்கிறானே, மரண கண்ணிகள் என்பில் விழுந்தது அப்படி சொல்கிறானே. அது மரண கண்ணியாக இருக்கும். எப்படி அவன் அதை விட்டு தப்புவது? மரண கண்ணியை அவனுக்கு உண்டு பண்ணியது யார்? மனுஷன் தான்.
அவனோடு கூட இருந்தவர்கள் தான். எப்படி மரண கண்ணிகள் இவன் மீது செலுத்துவதற்கு அவர்களுக்கு அந்த எண்ணம் எப்படி வந்துச்சு? பிசாசு தான். ஏன்னா இவன் தான் வருங்காலத்தில் யாராக மாறப்போகிறான்? ஆடு மேய்க்கிற இந்த சிறுவன் தான் யாராக மாறப்போகிறான்? ராஜாவை மாறப்போகிறான். இஸ்ரவேலுக்கே மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை உருவாக்க போகிறதுக்கு தேவன் இவனை தெரிந்தெடுத்திருக்கிறார். தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். அப்போ தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் யார் யார் மீது விழுகிறதோ அவர்களுக்கெல்லாம் என்ன வரும் பார்த்தீங்களா? மரண கண்ணிகள், துச்சன பிரவாகம், மரணக்கட்டுகள். அப்போது என்னுடைய வாழ்க்கையில் நான் நல்லா ஜெபிக்கிறேன், நல்ல வேதம் வாசிக்கிறேன், உண்மையிலே நான் ஆண்டவரால் நான் அன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த நிலையில் மரண கண்ணியோ, மரண கட்டுகளோ, பாதாள கட்டுகளோ, துர்ச்சன பிரவாகமோ என் மீது அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன? இன்னும் தேவன் பால் என்னை பலப்படுத்துவதற்கு அவர் சொல்கிறார், என் பலனாகிய கர்த்தாவே. இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பாக இந்த தாவீது அனுபவித்த பாடுகள் என்ன அடுக்கிட்டே போகலாம். அதான் சொல்லிட்டார், 4 காரியத்தை சொல்லிட்டார். எப்போ பார்த்தாலும் மரணக்கட்டுகள் தான், மரண கண்ணி தான். ராஜாவா அவர் அபிஷேகம் பண்ண போகிற அந்த காலங்களில் அவர் அனுபவித்த மரணக்கட்டுகள் நிறையா. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு அவர் சந்தித்த மரணக்கட்டுகள் நிறையா. ஆனால் அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த காலங்களில் ஆமாம் சிங்கம் வந்துச்சான், கரடி வந்துச்சான் இல்லையா? சிங்கங்களுக்கும் கரடிகளுக்கும் தன்னுடைய ஆடுகளை தப்புவித்த பொறுப்பு யார் மீது விழுந்திருந்தது? தாவீது மேலே விழுந்துருச்சு. அவன் தன்னுடைய உயிரை கூட பணைய வைத்து போய் அந்த ஆடுகளை அவன் காப்பாற்றினான் என்று வேதம் சொல்கிறது. இந்த வேளைகளில் அவனை பலப்படுத்தியது யார் தெரியுமா? என் பலனாகிய கர்த்தாவே என்று சொல்கிறான் பாருங்க. அந்த ஆண்டவர் தான் என்னை பலப்படுத்தி. அதான் இவ்வளோ தெளிவாக சொல்லுகிறான், என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உண்மையில் அன்பு கூறுகிறேன், உண்மையில் அன்பு கூறுவேன். என்ற வாழ்க்கையின் கடைசி பரியந்தமும் நான் அன்பு கூறுவேன். நம்முடைய ஆண்டவர்பால் அன்பு கூறுவதற்காக நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எந்த வேலையாக இருந்தாலும் சரிதான். நல்ல காலங்களிலும், ஆசீர்வாதமான காலங்களிலும், சந்தோஷமான நேரங்களிலும், துக்கமான நேரங்களிலும் ஆண்டவர்பால் அன்பு செலுத்துவதில் நாம் என்ன செய்யக்கூடாது? பின்வாங்கி போய்விடக்கூடாது. ஆண்டவர் அதை விரும்புகிறார். தேவனிடத்தில் அன்பு கூற அதிகமாய் அன்பு கூற தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்மை மாத்திரமல்ல, சந்ததியாய் ஆசீர்வதிக்கிறார். இந்த அன்பு தேவனிடத்தில் இவன் தேவனுக்கு கொடுத்த இந்த அன்பு தான் இல்லையா என் தாசனாகிய தாவீது என்று அவரையே அழைக்க வைத்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வம்ச வரலாறுல இந்த தாவீதுடைய பெயர் ஒரு முக்கியமான ஒரு பெயர். தாவீதின் குமாரனாகிய இயேசுவே, தாவீதின் குமாரனாகிய இயேசுவே எனக்கு இறங்கும் என்று அழைக்கப்பட்ட அந்த அன்பு தான் அந்த தாவீதுடைய அன்பு. நம்முடைய அன்பு அப்படிப்பட்டதாக இருக்கணுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அன்பு அப்படிப்பட்டதாக இருக்கணும். இதில் நாம் மாறவே கூடாது. ஒரு 3 காரியங்களை சொல்லி நாம் இந்த செய்தி வேளை கடந்துச்சு. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஒரு செய்தி நமக்கு கொடுக்கப்படுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. எருசலேம் தேவாலயத்தில் அதை சுற்றி பகுதியில் எருசலேமில் ஒரு குளம் இருந்துச்சு. அது பேர் பெதஸ்தா குளம். அதில் ஒரு மண்டபம் இருந்துச்சு. அதில் எத்தனை மண்டபம் இருந்துச்சு? அதில் 5 மண்டபங்கள் இருந்தது. பெதஸ்தா குளம் அருமையான ஒரு குளம். அந்த குளத்தில் தண்ணீர் நல்லா அமைதியாக கிடக்கும். எப்போதாவது ஒரு முறை ஒரு தூதன் வந்து அந்த தண்ணீரை நிச்சயமாக கலக்குவான். தண்ணீரை கலக்கும்போது அந்த மண்டபத்தில் வியாதியஸ்தர்கள் எப்பவும் குடிகொண்டு இருப்பாங்க. ஏன்னா எப்பொழுதெல்லாம் தேவதூதர்கள் வந்து தேவதூதன் வந்து அந்த தண்ணீரை கலக்கிறானோ அப்பொழுது முதலில் யார் அந்த குளத்தில் இறங்குறானோ அவன் சுகமாக்கப்படுவான். இது ஒரு விதியாகவே இருந்துச்சு. அப்போ அந்த மண்டபத்தை சுற்றில எப்பவும் வியாதியஸ்தர்கள் அதிகமாக பெருகி இருப்பார்கள். ஏன்? எனக்கு என்னுடைய வியாதி நீங்கணும் அப்படின்னு சொல்லி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த இடத்துலையே காவல் காப்பாங்க. எப்போ அந்த தூதன் வந்து கலக்கிறானோ அப்போ போய் முதல்ல இறங்கி யார் இறங்குறானோ அவன்
வியாதி நீங்கி சுகப்பட்டு வெளியே வருவான். மற்றவங்களும் அப்படி ஏங்கிக்கிட்டே இருப்பாங்க, எனக்கு கிடைக்கலையே, எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஒரு மனுஷன் அந்த பெதஸ்தா குலத்தில் இருந்தான். எத்தனை வருஷம் இருந்தான் தெரியுமா? 38 வருஷம் இருந்தான். ஏன்னா அந்த ஆற்றை கலக்கும்போது, தண்ணீரை கலக்கும்போது, இவன் அந்த குளத்தில் கொண்டு விடுவதற்கு போகக்கூடிய பலன் இவன்கிட்ட கிடையாது, எழுந்து நடமாடக்கூடிய பலன் இவன்கிட்ட கிடையாது. அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான், தனக்கு உதவி செய்ய யார் வருவா அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான். எத்தனை வருஷம் பார்த்தீங்களா? பார்த்துக்கிட்டே இருப்பான், யாரும் இவனுக்கு உதவி செய்ய வரமாட்டாங்க. அப்போ அவனுடைய உள்ள எப்படி சோர்ந்திருக்கும் பாருங்களேன், எவ்வளோ சோர்ந்திருக்கும். 38 வருஷமாக இருக்கான். ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய கண்கள் நம் மீது நோக்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம் மீது நோக்கமாக இருக்குது. அவருடைய செவிகள் நம்முடைய கூப்பிடுதலை கேட்டுக்கிட்டே இருக்கு. அவருடைய வாய் நமக்குடைய ஆசீர்வாதத்தை சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த ஆசீர்வாதத்தை கேட்டுக்கொள்ளக்கூடிய அல்லது ஆலோசனையை கேட்கக்கூடிய அல்லது பாதையை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த திறன் நமக்கு இல்லை. அந்த திறன் தான் நமக்கு இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, நம்ம கூடும்போது நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, நம்மை அழைக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு இல்லை. ஏன் அப்படி சொன்னால், நமக்குள்ளாக அந்த பக்குவம் இன்னும் வரலை. நிறைய பேருக்கு இருக்குது. ஆண்டவர் சொல்லுவதையெல்லாம் கேட்கிற அந்த பக்குவம், அதை புரிந்து கொள்ளுகின்ற பக்குவம், ஆண்டவரோட பேசுகின்ற பக்குவம் நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேருக்கு இல்லை. இந்த 38 வருஷமாக பெரும்பாலும் அங்கே இருக்கான் பாருங்க, 38 வருஷமாக வியாதியோடு இருக்கான் பாருங்க, அவனுக்கு அந்த பக்குவம் இல்லை. ஆண்டவரை கவனிச்சுட்டே இருக்கிறார். இவன் என்ன வேண்டனா நமக்கு தெரியாது, சுகத்தை கேட்டிருப்பான். எப்படி கேட்டால் நமக்கு தெரியாது. அதாங்க என்ன கேட்கணும் அப்படிங்கிறத பிறர் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட எப்படி பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, உங்களோட உள்மானது எப்படி கேட்கணும் சொல்லுதோ, எப்படி கெஞ்சணும் அப்படின்னு சொல்லுதோ அப்படி நீங்கள் பேசுங்க. ஜெபத்தை யார்கிட்ட நம்ம காப்பி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எவைகளுக்காக இவர்களாம் ஜெபம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வாஸ்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். என்னென்ன ஜெபிச்சிருக்காங்க அதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் என்னுடைய ஆண்டவர்கிட்ட என்னுடைய சுகத்திற்காக என்னுடைய பலத்திற்காக கேட்க வேண்டிய பங்கு என்னுடைய பங்கு. அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கணும் தெரியுமா? கருத்தான ஜெபமாக இருக்கணும். அப்படிதான் கருத்தான ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். கருத்தான ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். எலியா சின்ன ஜெபத்தை தான் பண்ணார். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவருக்கு பண்ணியிருந்த அந்த பலியை ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனால் பாகால் தீர்க்கதரிசிகள் 400 பேர் கூட்டிகிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான், கும்மால அடிச்சிட்டு இருக்கான், கத்திக்கிட்டே இருக்கிறான். ஆனால் இல்லையா, அவனுடைய ஆண்டவரிடமிருந்து எதுவுமே வரல. காரணம் என்ன தெரியுமா? அங்கே மேன்மையானவர் யார் தான்? நம்முடைய ஆண்டவர். எலியாவால் அந்த சாட்சியை பகர முடிந்தது. நம்மளால் முடியுமா? முடியும். அவர் தான் நேற்றும் என்று மாறாத ஆண்டவரை சொல்லி வேதம் சொல்லுகிறத. தாவீது சொல்லியிருக்கிற இவன் பலனாகிய கர்த்தாவே அப்படி சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்த 38 வருஷமாக அந்த பெதஸ்தா குளத்தில் சுகத்துக்காக தவம் கிடக்கிற இந்த மனுஷன் என்ன நினச்சிட்டு இருப்பான்? இதை ஆண்டவர் கவனித்து கொண்டிருந்தார். அவருடைய கண்கள் இவனை பார்த்தது. அவருடைய செவிகளில் இவன் என்னெல்லாம் கேட்கிறானோ அதெல்லாம் அவருடைய செவிகளில் எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் தானே தேடி வந்தாருங்க. இயேசு கிறிஸ்து அவனை தேடி வந்தார். தேடி வந்த ஆண்டவர் இல்லையா, அவன்கிட்ட நேரம் வந்து கேட்குறாரு. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு நல்ல கவனிச்சிடுங்க. நீர் என்னை காண்கிற தேவன் என்று வேதம் சொல். நீர் என்னை காண்கிற தேவன். ஆகார் அழகா சொல், நீர் என்னை காண்கிற தேவன். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அவன் தான் விரும்புகிறானே, ஏன் கேட்கணும்? கேட்டாருங்க. ஆமாம், டீட்டெயில் நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட தெளிவாக பேசுகின்ற ஆண்டவர். உனக்கு சுகம் கிடைக்கணுமா? நீங்கள் என்ன சொல்ல ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? ஆண்டோடைய சத்தம் கேட்கணும். கேட்டாலும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். சத்தம் கேட்கணும். ஆனால் நீங்கள் ஆண்டவரோடு கூட பேசுகின்ற மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கணும். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. தன்னுடைய வாழ்க்கையில் தான் அனுபவிக்கிற ஒவ்வொரு கஷ்டத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டான். என்னை கொண்டு போய் விட யாரும் கிடையாது ஆண்டவர், எனக்கும் பலன் கிடையாது. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான்.
நான் பலனற்றவன் ஆண்டவர், என்னை விட பலனாளி போய் அவன் என்ன செய்கிறான், சுஸ்தமாகிட்டு போயிடுறான். இதான் ஆண்டவர் 38 வருஷமாக நடக்கு. இயேசு அவரை நோக்கி, நீ எழுந்துரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஒரே வார்த்தை தான். இவன் இப்போ இங்கே இறங்கலை, பெதஸ்தா குளத்தூளுக்கே இறங்கலை, தண்ணீர் கலக்கப்படும் வரைக்கும் இவன் காத்துக்கிட்டே இருக்கல. அப்போ ஆண்டவர் நம்மை தேடி வரும்போது அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அப்படி சொல்லி வேதம் சொல்கிறது. கண்டடையத்தக்க சமயம் அப்படி சொன்னால் இதுதான் ஏற்ற காலம். ஒவ்வொருவரையும் தேவன் தேடி வருகிறார். தேடி வந்து அவர் நம்மோடு கூட பேசுகிறார். பேசுகின்ற வேளையில் ஆண்டவரோடு கூட பேசுகின்ற பிள்ளைகளாக நம்ம காணப்படுகிறோமா இல்லையா? காணப்பட்டோமானால் அவர் பேசுவது எனக்கு புரிந்து கொண்டது என்றால் அந்த ஆசீர்வாதத்தை அந்த நேரத்தில் நான் பெற்றுக்கொள்ளலாம். பல ஆண்டுகளாக எனக்கு தடைப்பட்டு இருந்த எல்லா கிருபைகள் எனக்கு கிடைச்சி போகும். எப்போ தேவன் என்னோடு கூட பேச வரும்போது நான் அதை புரிந்து கொண்டு நான் ஆண்டவர் கொடுக்குற அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் ஒவ்வொரு மனுஷனும் தேவனோடு கூட பேசணுங்க. நான் இன்னைக்கு பேசின உடனே எனக்கு வந்து செய்திருவார் அப்படின்னு சொல்லி அர்த்தமே கிடையாது. இல்லை, பல பேருக்கு செய்திருப்பார், சிலருக்கு செய்ய மாட்டார். காரணம், ஒவ்வொருவருக்கும் ஒரு காரணம் வைத்திருக்கிறார். 32 ஆண்டுகள் அவன் கூப்பிடாமல இருந்திருப்பான். ஆனால் 38ஆம் ஆண்டு அவன் கூப்பிட்ட அந்த கூப்பிடுதல் கர்த்தான ஜெபமாக இருந்துச்சு. தேவன் வந்தார். அப்போது எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதத்திற்கு தடை காணப்படுகிறது என்றால் ஏதோ என்னிடத்தில் குறை இருக்கிறது. இல்லையானால் தேவனுடைய சாட்சி பகர்வதற்கு தேவன் என்னை ஆயத்தப்படுத்துகிறார் என்ற அர்த்தம். ஆயத்தப்படுத்துகிறார் என்றார். ஆண்டவர் அவனை தேடி வந்து தான் அவனுக்கு பலன் கொடுத்தார். இவன் ஆண்டவரை தேடி போனானா அது நமக்கு சொல்லப்படவில்லை. தேடி வந்து பலன் கொடுக்கிற, சுகத்தை கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இன்னொரு காரியத்தை பார்ப்போம். அதே அதிகாரத்தில் யோவான் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இயேசு தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். ஒவ்வொரு காரியத்தை பார்க்கிறார், ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவர். திரளான ஜனங்கள் அவரை தேடி வந்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா? அவருடைய வார்த்தையை கேட்க வந்துக்கிட்டே திரளான ஜனங்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவர் நிறைய பேசுகிற நிறைய காரியங்களை குறித்து அவர்களுக்கு அவர் சொல்லிக்கொண்டே உவமைகளாக பேசுகிறார் இல்லையா? வியாதியஸ்தர்களை குணப்படுத்துகிறார். ஆண்டவருடைய வாழ்க்கையை ஒவ்வொரு டேட்டுடைய அந்த ஆக்டிவிட்டீஸை பாருங்கள். வியாதியஸ்தர்களை குணமாக்குகிறார் இல்லையா? நல்ல 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 உவமைகளை சொல்லுகிறார். ஆசீர்வாதமான காரியங்களை அந்த பிள்ளைகளோடு கூட பேசிக்கொண்டே தான் வருகிறார். 3.5 ஆண்டு காலமும் அவர் அமைதியாக இருந்த நாட்களே இல்லை என்று சொல்லலாம். அப்போ திரளான ஜனங்கள் வந்த உடனே ஆண்டவருக்கு அவர்கள் பால் மிகப்பெரிய ஒரு அன்பு இல்லையா? அவங்கள பார்க்குற சோர்வாக இருக்காங்க. இவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமே, ஆகாரத்தை கொடுக்கணுமே. ஒருத்தன் சுகம் இல்லாமல் இருந்தால் அவனுக்கு சுகத்தை கொடுக்கணும்னு சொல்லி தேடி போய் சுகத்தை கொடுத்தாரு. இப்போ இவரை தேடி வராங்க, இவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக வராங்க, சுகத்தை பெறுவதற்காக வராங்க, பிசாசுகள் பிடியிலிருந்து விடுதலை பெறுவதற்காக வராங்க. ஆனால் இவங்க பசியாக இருக்காங்க. பார்த்துட்டாரு, ஏதாவது கொடுக்கணுமே அப்படி சொல்லி பிலிப்பை கூப்பிட்டு கேட்குறாரு, எப்பா இவங்களுக்கு ஏதாவது செய்யப்பா, நாம் தான் செய்யணும், ஏதாவது செய்ய இல்லையா? அப்போ அவன் சொல்கிறான், 200 பணம் இருந்தாலும் காணாது. அந்த காலத்தில் 200 பணம் எவ்வளோ பணம் காணாதே ஆண்டவரே அப்படி சொல்லி சொல்கிறான். அப்போ அந்திரேயா தீர்க்கதரிசி அந்திரேயா சீசன் சொல்கிறான், என்கிட்ட ஒரு பையன் இருக்கான், அவன்கிட்ட 5 அப்பமும் 2 மீன் இருக்கு ஆண்டவரே அப்படி சொல்கிறான். கொண்டு வா அப்படிங்கிறார். அதுக்கு பிறகு என்ன செய்கிறார், எல்லாத்தையும் நீ பந்தியில் உட்கார வை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எல்லாரும் பந்தியில் உட்கார்றாங்க. என்ன கிடைக்க போகுது? எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். இவர்கிட்ட கேட்டதெல்லாம் கிடைக்குமே இல்லையா? சுகத்திலிருந்து விடுதலை கேட்டால் கொடுத்துருவார், பிசாசு பிடியிலேருந்து விடுதலை கேட்டால் கொடுத்துருவார் இல்லையா? என்னுடைய வாழ்க்கையில் நிறைய எனக்கு அனுபவம் எனக்கு இல்லை, எனக்கு தெரியலை, எப்படி நடக்கணும்னு தெரியலை, கற்றுக் கொடுப்பார் எனக்கு அப்படி சொல்லி எல்லோரும் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்போ உட்கார சொன்ன உடனே பந்தியில் உட்காருங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன நினச்சிருப்பாங்க? கண்டிப்பாக தேவன் நமக்கு கொடுப்பார். எங்கே இருக்குது யாது இருக்குது நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அங்கே இருந்து எத்தனை தான்? 5 அப்பமும் 2 மீன் தான். பந்தியில் உட்கார சொல்லி பிட்டு கொடுத்தாரு, நீங்கள் கொடுத்துட்டே இருங்கன்னாரு. எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்கங்க. 5000 பேராக இருந்தாங்க, புருஷர்கள் மட்டும் ஏறக்குறைய 5000 பேராக. அப்போ மற்றவங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டாங்க. வேதம் அப்படிதான் சொல்லுது. அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்று சேதமாகி போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள். எல்லாம் சேர்க்குறான். எத்தனை கூட இருக்குது? 12 கூட நிரம்பிச்சு. 12 கூட நிரம்பிட்டுங்க. 5 அப்போ 2 மீன் தான்.
எத்தனை பேர் சாப்பிட்ருக்காங்க? 5000 பேர் சாப்பிட்ருக்காங்க. 12 கூட நிறையா இருக்கு. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக உருவாக்குகிற ஆண்டவர். நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களா? என்னோடய வாழ்க்கையில் எனக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவர், என்கிட்ட இல்லை, என் பிள்ளைகள்கிட்ட ஒன்றும் இல்லை ஆண்டவர், பெற்றோர்கிட்டையும் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி கவலைப்படுகிறீர்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரை தேடி போங்க. ஆண்டவர்கிட்ட தேடி போங்க. நீங்கள் தேடி போனீங்கன்னா உங்களை காண்கிற ஆண்டவர் அவர்களை கண்டு தான் சொன்னார். அவருடைய உள்ளத்தின் விசாரங்களை ஆராய்ந்து பார்த்து தான் தேவன் சொன்னார். இப்போ அவங்க இப்போ பசியாக இருக்காங்கப்பா, முதல்ல சாப்பாடு கொடு, முதலாவது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற ஆண்டவர். பரிபூர்ணமாய் எல்லாவற்றையும் விட்டுட்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவர்கிட்ட போகணும், ஆண்டவரோடு கூட நீங்கள் இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா திருப்தியாக நீங்கள் திரும்பி வருவீர்கள். மீதியான துணிக்கைகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஆண்டவர், பசியை ஆற்றுகின்ற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். என் பலனாகிய கர்த்தாவே. பலன் இல்லையானா பசி பசி பசி, சாப்பாடே இல்லை, என்னுடைய தேவைகள் பூர்த்தி ஆகலை அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கவலைப்பட்டு கொண்டே இருப்பானா அவன் பலனற்றவன். இவனை பலப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். மூன்றாவது காரியம், அவருக்கு சிநேகிதன் தான். அவன் பேர் லாசரு. பார்த்துடுங்க, அவனுக்கு 2 சகோதரிகள் உண்டு, மரியாள் மார்த்தாள் என்பவர்கள். லாசரு மீது இவர் ரொம்ப அன்பாக இருந்தார். இவன் ஒரு நாள் வியாதியாக இருந்தான். அவன் வியாதியாக இருக்கிறான் அப்படி சொன்ன உடனே அவனுடைய சகோதரிக்கு கொஞ்சம் சந்தேகம், ரொம்ப பலவீனமாக போயிடுவானோ அப்படி சொல்லிட்டு இயேசுக்கிட்ட சொல்லி அனுப்புகிறான். இதே யோவான் தான் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இயேசு இந்த மார்த்தாள், மரியாள், லாசரு இவர்கள் மீது அன்பாயிருந்தார். அவர்களும் இவர் மீது அன்பாயிருந்தார்கள். இந்த அன்பு நல்ல கவனிங்க, அன்பு நிறைய ஆசீர்வாதத்திற்கு காரணம் அன்பு தான். முதலாவது நாம் அன்பு செலுத்த வேண்டியது நம்முடைய பிதாவாகிய தேவன் தான். முழு இருதயம், முழு ஆத்மா, முழு மனசு, முழு பலத்தோடு அன்பு கூறணும். தான் நம்முடைய முதல் அழைப்பு. அதுதான் தேவனுடைய கற்பனை அப்படி தான் பேசுது. அவரிடத்தில் முழு மனதோடு நம்ம அன்பு கூறணும். ஏன்னா முழு மனதோடு கூட அவர் நம்ம மீது அன்பு கூறுகிற ஆண்டவர். இந்த மார்த்தாள், மரியாள், லாசருடைய அன்பு முழுமையான ஒரு அன்பு. எப்பொழுதெல்லாம் அங்கே வராரோ அப்பெல்லாம் அவங்கள காணாமல் ஆண்டவர் செல்லவே மாட்டார். இந்த லாசரு பலவீனமாக இருக்கிறான், சுகவீனமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி அனுப்பும்போது ஆண்டவர் உடனே புறப்பட்டு போகலை, வெயிட் பண்ணுறாருங்க. இப்போ அவர் ரொம்ப மோசமாக ஆகிட்டான் அப்படி தெரிஞ்ச பிறகு சொல்கிறாரு, நான் லாசர்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்கிறார். சீஷர்களுக்கெல்லாம் அதில் கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்கும். நீங்கள் வாஸ்து பாருங்கள், வீட்டில் போய் வாஸ்து பாருங்கள், கவலையாக தான் இருந்திருக்கும். போகிறார். இவர் போகுவதற்கு எண்ணிய சில நேரங்களில் மறைத்து போகிறார். இப்போ அவர் லாசரை பார்க்க போகிறார். போகும்போது இவர் வாராருன்னு தெரிஞ்ச உடனே அவருடைய சகோதரி அவரை தேடி வாரார். அப்போ அவளோட கூட பேசுகிறார். அப்போ மறித்து போனானே ஆண்டவரே அப்படி சொல்லும்போது, இல்லை அவன் எழுந்திருப்பான் அப்படி சொல்கிறார் இல்லையா. அப்போ நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை நீ காண்பா அப்படின்னு சொல்கிறார். அவள் விசுவாசிக்கிறான். விசுவாசித்தாளா? அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது நமக்கு தெரியலை. இவருடைய அன்பு வித்தியாசமாக இருந்துச்சு, இவருடைய அன்பு ஆழமான அன்பாக இருந்துச்சு. அப்போது 2 சகோதரி வந்துட்டாங்க. இப்போ அந்த கல்லறைக்கு போகிறாங்க. ஆண்டவர் சத்தமாக கூப்பிடுறார், லாசருவே நீ வெளியே வா அப்படின்னு சொல்கிறார். கல்லை புரட்டிட்டாங்க. கல்லை புரட்ட வேண்டிய பொறுப்பு யாரிடம் ஒப்படைக்கப்பட்டது? நம்மகிட்ட தான் ஒப்படைக்கப்பட்டுச்சு. இப்போது ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுத்தாரு பாருங்க, லாசருவே நீ வெளியே வாழ்னார். வந்துட்டான். எல்லாம் நீங்கள் அவனை அவிழ்த்து விடுங்க அப்படின்னாரு. அவிழ்த்து விட்டாங்க. முழுமையான ஒரு லாசரை கொடுத்தார். மரித்தவரை உயிரோடு எழுப்பிய ஆண்டவர். மரித்தவனை, வியாதியஸ்தனுக்கு சுகம் கொடுத்தாரு, பலவீனருக்கு பலத்தை கொடுத்தாரு, மரித்தவனை உயிரோடு எழுப்பிய ஆண்டவர். அதான் தாவீது சொன்னான், என் பலனாகிய ஆண்டவரே உண்மையில் நான் அன்பு கூறுகிறேன் இல்லையா. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்களை நம்ம அனுபவித்த காலங்களில் தேவன் நமக்கு விடுதலை கொடுத்துருக்கிறார் தெரியுமா. அந்த நாட்களில் நாம் எப்படியாக நம்முடைய தேவனை நாம் துதிச்சிருப்போம், ஆராதிச்சிருப்போம். ஆனால் ஒரு சில மாதங்களில் நிறைய பேர் அந்த அன்பை விட்டு நம்ம பின்வாங்கி போகிறோம். ஏன் அப்படி சொன்னால், நம்முடைய அன்பு ஆழமான அன்பு இல்லை. அன்பு கூறுங்கள், உன் தேவனிடத்தில் அன்பு கூறு. ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே,
அருமையான இந்த ஜெப வேலைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. அப்பா, நீங்கள் வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிற ஆண்டவர், பிசாசு பிடியிலிருந்து விடுதலை கொடுக்கிற ஆண்டவர், பலவீனத்தில் பலவீனப்படுத்துகிற ஆண்டவர், ஒன்றுமில்லாத பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற ஆண்டவர், இன்னும் ஆண்டவர் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற ஆண்டவர், எங்களை பலப்படுத்துகிற ஆண்டவர் நீர்தானப்பா. நாங்கள் அறிக்கையிடுகிறோம் தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிக்கையிடுகிறோம். எங்களை பலப்படுத்துகிறவர் நீர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது போல ஆண்டவர், என்னுடைய வாயிலே இந்த அறிக்கை ஆண்டவர் வந்து கொண்டே இருக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பலனை கொடுங்க, சுகத்தை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.